Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல அதிரசம் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். பொதுவாவே நிறைய பேருக்கு அதிரசம் செய்யும்போது சின்ன சின்ன சொதப்பல்கள் வந்துரும். அதாவது குறிப்பாக எண்ணெயில போடும்போது அதிரசம் பிரியும், இல்லனா பாகு அதிகமாகிடும். இந்த மாதிரி சின்ன சின்ன சொதப்பல்கள் வந்துரும். இந்த மாதிரி சொதப்பல்கள் இல்லாம அதிரசம் பார்க்கிறதுக்கு நல்ல அழகாகவும், மேலே லேயராகவும், உள்ள நல்ல உதிரியாகவும், நல்ல சுலபமா சீக்கிரமா உடனே செய்யக்கூடிய அதிரசம் எப்படி செய்யலாம்னு முக்கியமா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பயனுள்ள தகவல் இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. சோ வீடியோவை முழுமையா பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்ப எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். பாக்கெட்ல இருந்து அப்படியே நேரடியாக கட் பண்ணி கொட்டுறேன் பாருங்க. பச்சரிசி மாவு பச்சரிசின்னு கடையில் விற்கும், அதை வாங்கி பயன்படுத்துங்க. ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பச்சரிசியும் பயன்படுத்தலாம், அதுவும் நல்ல சுவையாகவே வரும். மாவு பச்சரிசி பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாவு அதாவது அந்த பாகு இலகாமல் இருக்கும், நல்லா இருக்கும். அதாவது என்னதான் நம்ம வெல்லம் கூட போயிட்டாலும் உங்களுக்கு அந்த வெள்ளை பாகு அழகாக உறிஞ்சி எடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு 3 தடவை நல்லா அலசிட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். ரேஷன் அரிசியாக இருந்தால் இன்னும் 2 தடவை நல்லா கூட அலசிக்குங்க. அரிசி எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு அதிரசம் பிரியாமல் நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும் உள்ள. முக்கியமாக இப்போ சரியாக 3 மணி நேரம் நல்லா ஊறின அரிசியை நான் இந்த மாதிரி ஒரு வேட்டியில், வெள்ளை வேட்டியில் தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தை கவுத்தி போட்டு அது மேலே வச்சுருக்கேன். மறுபடியும் அதில் ஏதாவது தண்ணி இருந்தால் வடிஞ்சிரும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ஃபேன்லலாம் காய வைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி மூட்டை கட்டிட்டு 1 மணி நேரம் மட்டும் இருந்தால் போதும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியை கையால் நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் கை ஈரம் இருக்கக்கூடாது. அரிசி இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் அந்த அரிசி ஒட்டணும். அதே சமயத்தில் என்னுடைய விரல்கள்லாம் பாருங்கள், அந்த அரிசியினுடைய ஈரம் இருக்குது பாருங்கள், நல்லாவே ஈரம் தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ஈரம் மாவு தான் அதிரசத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிரசம் பிரியாமல் இருக்கும். இது நீங்கள் காய வைக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் சேர்த்துங்க. அரிசி கொஞ்சம் எடுக்கிறீங்கன்னா மறுபடியும் அந்த வேட்டியை மூடிக்குங்க, இல்லைனா அரிசி பட்டுன்னு காஞ்சி போயிடும். அந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லடையில் சலிச்சிக்கலாம். அதுமாதிரி சலிக்கும் போது பார்த்தீங்கன்னா மாவு உங்களுக்கு சட்டுன்னு இறங்காது, ஏன்னா ஈர மாவு இல்லையாது. அதனால் ஒரு தடவை நல்லா கொஞ்சம் தட்டி சலிச்சிக்குங்க. மாவு உங்களுக்கு நல்ல நைஸான மாவாக இருக்கணும். அதில் மிச்சம் இந்த சல்லடையில் மீறதை மறுபடியும் மிக்சியில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அரிசி சேர்த்து பின்ன கொஞ்சம் அரைச்சிக்குங்க. இப்போ இந்த மாதிரியே நான் எல்லா மாவுமே அரைச்சி எடுத்துட்டேன். மாவு கொஞ்சம் கூட நொறுப்பு இருக்கக்கூடாது, நல்லா நைஸான மாவாக அரைச்சி எடுத்துங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்கலாம், மிஷினில் கொடுத்து அரைக்கலாமான்னு. மிஷினில் கொடுத்து அரைச்சிங்கன்னா மாவு ஹீட் ஆகிடும். அதனால் அதாவது சீக்கிரமாக காஞ்சிரும். எப்பயுமே அதிரச மாவு நம்ம வீட்டில் மிக்சியில் அரைக்கிறதா ரொம்ப நல்லது. இப்போ இதை ஒரு தடவை நல்லா அழுத்தி விட்டுக்கலாம், அப்போ தான் மாவு காயாமல் அந்த ஈரப்பதத்தோடு இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம வெள்ளை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு 3/4 கப் அளவுக்கு பாகு வெல்லம் எடுத்திருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் வெண்மை நிறமாக இருக்கும். அந்த வெல்லம் பயன்படுத்தாதீங்க, அதில் வெள்ளை சக்கரை கலந்துருப்பாங்க. அது ஆரோக்கியமும் கிடையாது. சில சமயங்களில் எண்ணெயில் போட்டோன்னே உதிர்ந்து வந்துடும், அதாவது பிரிஞ்சு வந்துடும். இப்போ இதை கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி நம்ம செதுக்கி விட்டோன்னா சின்ன சின்னதாக அழகாக பூ மாதிரி வர ஆரம்பிச்சிரும். இது உங்களுக்கு ஸ்டவ்வில் வச்சோன்னா அதாவது ஈஸியாக கரைய ஆரம்பிச்சிரும். ரொம்ப கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி கத்தியை பயன்படுத்தி பண்ணிக்கங்க. இப்போ இதில் இருக்க தூசு திரும்ப நம்ம எடுக்கணும். அதுக்காக ஒரு கடாயில் இந்த வெல்லத்தை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சரியாக 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அடுத்ததான் நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் இருக்கும், தண்ணி சில சமயங்களில் கூட ஊற்றிட்டா என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. பயப்படாதீங்க. கொதிக்கிற நேரம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்குமே தவிர வேற ஒன்றும் ஆகாது. இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். நான் இன்னைக்கு மண்பானையில் தான் செய்ய போகிறேன். மண்பானையில் செய்யும்போது நல்ல மணமாகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும். இது நம்முடைய பாரம்பரியம். இப்போ இது நல்லா வடிகட்டியாச்சு. இதில் பாருங்கள், அந்த தூசு திரும்ப எல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். சப்போஸ் உங்ககிட்ட மண்பானை இல்லை அப்படின்னா குக்கரில் செய்யலாம். அதாவது குக்கர் மூடிலாம் போடாதீங்க. குக்கர் ஒரு அடிகனமான பாத்திரம், அதில் செய்யலாம். இல்லைன்னா வீட்டில் ஏதாவது அடிகனமான பாத்திரம் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்திக்கங்க. இந்த வெள்ளைப்பாகு சரியாக கொதிச்சு வர்றதுக்கு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் எடுத்துக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் முதல் ஸ்டேஜ் காமிக்கிறேன். நல்லா பொங்கி வரும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் நிறம் மாறி வர ஆரம்பிக்கும், கொஞ்சம் அடர் நிறமாக வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துங்க. ஒரு 2-3 சொட்டு அதில் விடுங்க. கையால் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். உருட்டுனீங்கன்னா தக்காளி நம்ம தொட்டு பார்த்தா எப்படி கொஞ்சம் வளவலன்னு இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். இது சரியான பதம் கிடையாது. இந்த பதத்தில் நீங்கள் அதிரசம் போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக எண்ணெயில் பிரிஞ்சிரும். அதாவது எண்ணெயில் பிரியுது அதிரசம் அப்படின்னா பாகு சரியாக காய்ச்சலன்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது.
இப்போ ஒரு சரியாக மறுபடியும் சிம்மிலே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தான் எடுத்துக்கும். அதனால் அப்படியே ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. ஐயோ சரி அடுத்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. இப்போ நான் மறுபடியும் கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணியில் மறுபடியும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கையால் உருட்டிட்டு இப்படி கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாலாம் இல்லை, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்படி தூக்கி மேலேருந்து இப்படி போட்டிங்க அந்த பாத்திரத்தில் அப்படின்னா ஒரு சின்ன சத்தம் கேட்டுதா, ஒரு மைல்டான சத்தம் கேட்கும் பாருங்கள். இந்த சத்தம் கேட்கணும், ரொம்ப அதிகமாக சத்தம் கேட்கக்கூடாது, ஒரு மைல்டான சத்தம் கேட்கும். எதுக்காக அப்படின்னா, அதாவது நம்ம கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்கோம், ஒரு சில்வர் பாத்திரத்தில் வந்து லைட்டாக டச் ஆகிடுச்சுன்னா ஒரு சின்ன சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த சத்தம் கேட்கும். இதுதான் வந்து சரியான பதம். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை கண்டிப்பாக ஆஃப் பண்ணிட்டேங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தாண்டிடக்கூடாது. அடுத்த ஸ்டேஜ் தாண்டிங்கன்னா ரொம்ப கம்பி பதத்துக்கு வந்துடும், அது நல்லா இருக்காது. சப்போஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டீங்கனாலும் பயப்படாதீங்க. இன்னும் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு கொதிக்க விட்டு தண்ணியை விட்டு கொதிக்க விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்க்கும் போது நல்ல ஒரு சுவை கொடுக்கும். அதுக்கு அடுத்து தான் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை எடுத்து எட்ட வச்சுட்டு உடனே சூடாக இருக்கும்போதே நம்ம அந்த மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை வந்து இதில் நம்ம சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். சூடு ஆறிட்டுலாம் சேர்க்கவே கூடாது. மாவும் நல்ல ஈர மாவாக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த வெள்ளைப்பாகும் நல்லா சூடாக இருக்கணும். எடுத்தோடனே எல்லா மாவை கொட்டிட்டு சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கரண்டி மாவாக வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது உங்களுக்கு கட்டிப்படாது. மொத்தமாக கொட்டிட்டிங்கன்னா கட்டிப்படும், கிண்டுறதுக்கும் கஷ்டமாக போயிடும். இப்போ எல்லா மாவுமே கொட்டி கலந்தாச்சு. இப்போ மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இந்த மாதிரி உருட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் வச்சிங்கன்னா இலகாமல் இருக்கணும். இதுதான் வந்து சரியான பதம். சப்போஸ் இந்த ஸ்டேஜை மீறி உங்களுக்கு அந்த மாவு இலகி வருது அப்படின்னா பயப்படாதீங்க. வீட்டில் இடியாப்ப மாவு இருந்தாலும் சரி, இல்லை கடைகளில் விற்கக்கூடிய இடியாப்ப மாவு, முறுக்கு மாவு கிடையாது, இடியாப்ப மாவுன்னு இருக்கும், அதை வந்து வாங்கி பயன்படுத்திங்க. புட்டு மாவும் பயன்படுத்தக்கூடாது. முக்கியமாக மாவு வந்து வறுக்காத மாவாக பயன்படுத்தணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த பதம் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தாராளமாக சேர்த்துக்கலாம். முடிந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஒரு 1/4 கப் 1/2 கப் அளவு கூட நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதாவது சரியாக ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் மாவு அளவுக்கு நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு பழையபடி இந்த பதத்துக்கு வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன், நல்ல மணமாக இருக்கும். இல்லைனாலும் நெய்யும் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு தடவை மேலே இந்த மாதிரி அழுத்தி விட்டுங்க. மாவு காயாமல் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இதை உடனே சூடாகவும் செய்யலாம். ஆனால் கையில் வந்து டக்குன்னு சூடு ஏறும், கொஞ்சம் கை பொறுக்காது. அதனால் 1 மணி நேரம் அப்படியே நம்ம மூடி வைக்கிறோம். ரொம்ப நேரம்லாம் கிடையாது, ஜஸ்ட் 1 மணி நேரம் மூடி வச்சாலே போதும். எண்ணெய் குடிக்காது, சூப்பராக வரும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் வந்து ஒரு தடவை கலந்து விடணும் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒரு சின்ன குழிக்கரண்டி எடுத்துக்கங்க. இந்த சைஸ்க்கு அளவுக்கு எடுத்துக்கங்க, ரொம்ப அதிகமாக எடுக்காதீங்க. கையால் ஒரு தடவை நல்லா அழுத்தி உருட்டிக்குங்க. அப்போ தான் மேலே நல்லா உங்களுக்கு மாவு சாஃப்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. அப்போ தான் கையில் அந்த வெள்ளம்லாம் ஒட்டாமல் இருக்கும். அடுத்ததாக ஒரு பிளாஸ்டிக் கவரில் நீங்கள் எண்ணெய் தடவி தட்டிக்கிட்டாலும் ஓகே, இல்லைனா ஒரு வாழை இலையில் எண்ணெய் தடவி நீங்கள் தட்டிக்கிட்டாலும் சரி. நான் இன்றைக்கி 2த்துலேயுமே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக் அந்த இதில் தான் வந்து செஞ்சுருக்கேன். அடுத்தது வாழை இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த நடுவில் ஒரு கோடு வருது பாருங்கள், அதுக்கு மேலே வைக்காதீங்க, ஓரத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி கட்டவரலாலையும் ப்ரெஸ் பண்ணலாம். இல்லைனா உள்ளங்கையாலையும் லைட்டாக அந்த உள்ளங்கையில் நுனியில் வந்து ஓரங்கள்லையும் ப்ரெஸ் பண்ணி விடலாம். அந்த மாதிரி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சரிக்கு சமமாக தட்டுங்க. ஒரு இடத்துல மோடாகவும் ஒரு இடத்துல வந்து இதாகவும் தட்டாதீங்க, அதாவது தின்னாகவும் தட்டாதீங்க. கட்டவரில் வச்சுட்டு அப்படியே சுற்றியுமே இந்த மாதிரி தட்டிக்கிட்டு அழகாக தட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வரும். ஓரங்களில் வெடிப்பு இல்லாமல் அழகாக வரும். சப்போஸ் ஓரங்களில் வெடிப்பு வந்துச்சுன்னா அந்த ஓரங்களை லைட்டாக அழுத்தி விட்ட மாதிரி தட்டிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். அதாவது இந்த சைஸ்க்கு இருக்கணும், இந்த தின்னு சைஸ்க்கு இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, உள்ளே வந்து மாவு வேகாத மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அடுத்ததான் எண்ணெயில் போடும்போது நிறைய விஷயம் கவனிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சூடாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் போட்டோன்னே ஒன்று கருகிடும், இல்லைனா சட்டுன்னு வந்து பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். அதேமாதிரி ஸ்டவ்வும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க, அதுதான் வந்து சரியான அளவு. இப்போ இதை நம்ம எண்ணெயில் விட்டுடலாம். நான் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு டைமிங் ஓட்டவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா இது வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். இது வேகிறதுக்கு சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்டுக்கு மேலே எடுத்துக்காது. 30லேருந்து 40 செகண்டை வந்து தாண்டவே தாண்டாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட பிரியில் எதுவும் ஆகலை, ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் உப்பி வருது பாருங்கள். அப்படியே திருப்பி போட்டுருங்க. நல்லா அழகாக உப்பி இருக்குது பாருங்கள், வீரெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள். இப்போ இதை எடுத்துட்டு ஒரு தடவை வேற ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்துக்குங்க.
அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் எல்லாமே வெளியில் வந்துடும். இப்போ மறுபடியும் இதை வந்து வேற ஒரு பிளேட்டு ஒன்று வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டை கொஞ்சம் மோடாக இருக்கக்கூடிய பிளேட்டை வந்து கவுத்தி போட்டு வச்சுருக்கேன். இப்போ அது மேலே இதை வச்சுட்டு இன்னொரு பிளேட்டை வச்சு ஒரு தடவை அழுத்திடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் எண்ணெய் எல்லாமே வந்து அடியில் இருக்கக்கூடிய பிளேட்டுக்கு ஈஸியாக வந்து வடிஞ்சு வந்துடும். இல்லைனா மளிகை ஜாமான் கொட்டி வச்சுருக்க அந்த ரவுண்டு பாக்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்முடைய அதிரசம் ரொம்ப கலர்ஃபுல்லாக கொஞ்சம் கூட ஒரு வீரல் இல்லாமல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி அடுத்த அதிரசமும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ அடுத்த அதிரசமும் உங்களுக்காக நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இது கூட பிரியல, எதுவுமே பிரியாது, ரொம்ப அருமையாக வரும். சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம், இந்த அதிரச மாவை எடுத்து வச்சுட்டு நம்ம மறுபடியும் வந்து திருப்பி போட முடியுமா அப்படின்னு. தாராளமாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா அதிரசமும் வந்து போட்டு எடுத்துட்டேன். சரியாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 50 அதிரசத்துக்கு மேலே இருக்கும். 50 அதிரசம் கிடச்சிருக்கு. இன்னும் மாவு கொஞ்சம் இருக்குது பாருங்கள். இன்னும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 அதிரசம் வரும் சரியா. இது நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வெளியிலே வந்து நீங்கள் 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 1 வாரம் கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கூட நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். எண்ணெய்லாம் எதுவும் குடிக்காது. ஆனால் போட போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி மாவு வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தட்டிக்கிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், நம்முடைய அதிரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் நம்ம சின்ன சின்ன சொதப்பெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா எந்த இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக நமக்கு அதிரசம் வந்துடும் அப்படின்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை அதையும் மீறி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்காக வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ உங்களுக்காக நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், எந்த அளவுக்கு மேலே அப்படியே லேயராக ஒன்று எட்ட வருது. உள்ள அழகாக சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் சூடாக சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அதிரசம் நான் செய்யலை, என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து தேன்மொழி, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து குருநாதன் அண்ணாவும் தான் செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அருமையாக வரும் அதிரசமும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.